ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவ குடும்பம் அது உண்மையாகவே இந்த உலகத்திலே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னா அது கிறிஸ்துவ குடும்பம் தான். ஏன்னா அந்த குடும்பத்தினுடைய தலைவர் யாரா இருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். இந்த உலக பிரகாரமா நம்ம கேட்டோம்னா உங்க குடும்பத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்னுடைய அப்பா தான் தலைவர்னு சொல்லுவாங்க. அப்பா இல்லாத வீட்டுல அம்மா தான் தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாகவே கிறிஸ்துவர்கள் மாத்திரம்தான் சொல்லுவாங்க, என்னுடைய குடும்பத்தின் தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை தலைவராய் நாம் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தின் தகப்பனாய் அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். இந்த காலத்துல கிறிஸ்துவ குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கு, ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே எப்படிப்பட்ட குடும்பமா இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனம். அதுக்கு முன்பாக 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் எபேசு சபைக்கு சொல்லுகிறதான ஒரு நல்ல ஆலோசனை. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஒரு குடும்பத்துல எத்தனை பேருங்க இருப்பாங்க? மனைவி இருப்பாங்க, கணவர் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனா முதல் அட்வைஸ் இந்த இடத்துல பவுல் யாருக்கு சொல்றாருன்னா மனைவிகளுக்கு சொல்லுகிறார். கணவருக்கு சொல்லியிருக்கலாம்ல, அவர் தானே குடும்பத்திற்கு தலையாய் இருக்கிறார். என்னதான் குடும்பத்திற்கு தலையாய் கணவர் இருந்தாலும் மனைவிமார்கள்லாம் குடும்பத்துக்கு யார் தெரியுமா? சரீரத்துல கழுத்து எப்படி இருக்கோ அதே போலதான் குடும்பத்துல மனைவிமார்கள்லாம் இருக்கிறாங்க. தலை மாத்திரம் திரும்பணும்னு நினைக்கிற இடத்துல திரும்ப முடியாது, கழுத்தும் சேர்ந்து திரும்பினாதான் என்ன பண்ண முடியும்? ஆமா, அதனால தான் ஒரு குடும்பத்தை கட்டுறதும் ஒரு குடும்பத்தை உடைக்கிறதும் ஒரு குடும்பத்தை ரெண்டாக்குறதும் யார் கையில தான் இருக்கு? ஆமா, பெண்கள் கரங்கள்ல இருக்கு. ஆண்டவர் அதை தெளிவாய் அறிந்தவர் சொல்லுகிறார். முதல் அட்வைஸ் எடுத்த உடனே ஆண்டவர் மனைவிகளுக்கு கொடுக்கிறார். ஒரு குடும்பத்தினுடைய தலைவிகளுக்கு தான் ஆண்டவர் முதல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். அந்த அட்வைஸ் எப்படிப்பட்டதான ஒரு அட்வைஸ்னா, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம், குடும்பத்துல எல்லாமே இருக்கு. பணம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, எல்லா காரியமும் இருக்கு. ஆனா இல்லாதது ஒன்னே ஒன்னு என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாத ஒரே ஒரு காரியம் தான் குடும்பத்துல ஒரு பெரிய குறையாய் காணப்படுது. அப்போ முதல்ல தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும், நம்ம குடும்பத்துல கீழ்ப்படிதல் என்கிறது மிக 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 அத்தியாவசியம். யாருக்கு கீழ்ப்படியணும்? முதல்ல மனைவி தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படியணும். பிள்ளைகள் இதெல்லாம் பார்ப்பாங்க. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எதை பார்ப்பாங்க தெரியுமா? நீங்களும் நானும் வேதத்தை படி, ஸ்கூலுக்கு போ, அங்க போ, இதை பண்ணு அப்படின்லாம் சொன்னோம்னா பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? அது கசப்பா இருக்கும். அதை பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க. ஆனா அதே பிள்ளைகள் நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க எந்த காரியத்தை செய்றீங்களோ அதை பார்த்துட்டு அப்படியே பிள்ளைகளும் செய்வாங்க. உண்மைதான் நான் சொல்றது. அல்லேலூயா. நிறைய சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்கிறோம், அம்மா எல்லாம் வீட்டுல கிச்சன்ல ஏதாவது செஞ்சாங்கன்னா பிள்ளைங்க என்ன பண்ணும்? 2-3 பாத்திரத்தை எடுத்துட்டு போய் ஓரமா இருந்துட்டு தண்ணியை பிடிக்கும், கறிவேப்பிலை எடுக்கும், அந்த பருப்பு எடுக்கும், இந்த பருப்பு எடுக்கும், நெருப்பு இல்லாம அது ஒரு சமையலை செஞ்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கணவருக்கு முதல்ல மனைவி கீழ்ப்படிச்சாங்கன்னா அந்த குடும்பத்தை பிள்ளைகள் பார்ப்பாங்க. ஓகே, அப்பாவுக்கு கீழ்ப்படியணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கீழ்ப்படி ஆரம்பிப்பாங்க. இந்த காலத்துல முதல்ல மனைவிமார்கள் கணவருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு எப்படி நம்ம கீழ்ப்படுகிறோம், கர்த்தருடைய சமூகத்திற்கு எப்படி நம்ம கீழ்ப்படிந்து வருகிறோம், அதே போல நம்முடைய கணவருக்கு நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும்னு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வேதத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம இந்த காலத்துலலாம் டைவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்றது, எண்ணிக்கை கடங்காம ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு குடும்பத்துல மினிமம் ஒரு இடத்துலயாவது என்ன இருக்கு? இந்த பிரிவினைகளுடைய காரியங்கள் இருக்கு. முதல்லலாம் அமெரிக்கா அந்த மாதிரி மேற்கத்திய நாடுகள்ல தான் இந்த டைவர்ஸ் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கு. ஆனா இப்போ இந்திய தேசத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு? விவாகரத்துங்கிறது ரொம்ப பெருகிக்கிட்டே இருக்கு. அது எதனால? கணவன் மனைவிக்கு மத்தியில கீழ்ப்படிதலும் அன்பு செலுத்துதலும் இல்லாமல் இருக்கிறதுனால தான். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், பிரித்து விடுகிறத நான் வெறுக்கிறேன், தள்ளி விடுகிறதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்?
அவர் வெறுக்கிறார். ஆனா தேவ பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ளணும், கிறிஸ்துவர்களுடைய விவாகரத்தினுடைய எண்ணிக்கை தான் கோர்ட்ல ரொம்ப அதிகமா இருக்காம். நம்ம பிரஜாதி மார்க்கத்தாருக்கு யாராவது சொல்லி கொடுக்கறாங்களா டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு? சொல்லி கொடுக்கறாங்களா? அவங்களுடைய அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா கிறிஸ்துவர்களுக்கென்று கிடைத்த ஒரு நல்ல ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் தன்னுடைய வேதத்தின் மூலியமாய் அவர் சொல்லி இருக்கிறார். பிரிந்திருக்கிறதெல்லாம் அவர் என்ன பண்றார்? தள்ளி விடுகிறத வெறுக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் எப்பவுமே இருக்கணும். நம்ம திருமணம் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் என்ன செய்வோம் தெரியுமா? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலையும், இன்பத்திலையும் துன்பத்திலையும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் உமக்கே விவாக மனைவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம தேவ சமூகத்துல பொருத்தனை செய்கிறோம். இது என்னது? பொருத்தனை. அப்போ ஒரு மனுஷன் பொருத்தனை செஞ்சுட்டு அந்த பொருத்தனையில் இருந்து அவன் விலகுறான்னா அது அவனுக்கு கண்ணியா இருக்கும்னு வைதம் சொல்லுது. எண்ணிக்கையில பார்க்கும் பொழுது கிறிஸ்துவர்களுடைய இந்த விவாகரத்துடைய எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள முதல்ல ஒரு மனம் காணப்படணும். நிறைய குடும்பத்துல பார்க்கிறோம், பிள்ளைகளை எப்படி தெரியுமா வளர்ப்பாங்க? இந்த இடத்துல நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, பெண் பிள்ளைகள் இருக்கிறீங்க, ஆண் பிள்ளைகள் இருக்கிறீங்க. உங்களுடைய பெற்றோர்கள்லாம் உங்களை இவ்வளவு தூரம் வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த 2-2.5 வயசுல இருந்து 25 வயசாகி உங்களை திருமணம் பண்ணி இன்னொருத்தர் வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும், உங்களுடைய இன்னொரு மகளை உங்களுடைய கரங்களை பிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்களுடைய கிரயம் அது லேசுப்பட்ட ஒரு கிரயம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். எனக்கும் நான் வாலிப வயசுல இருக்கும், அதாவது நான் கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி நான் காலேஜ் முடிச்ச அந்த பருவத்தில் இருக்கும் பொழுது இந்த காரியத்தை யாராவது சொன்னாங்கன்னா எனக்குள்ள ஒரு சிரிப்பா வரும். இதெல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லாரும் செய்யறது தானே. ஆனா எனக்கு கல்யாணமாகி எனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்து நாங்க குடும்பமா காரியங்களை செய்யும் பொழுதுதான் தெரியுது, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, கேட்கிற காரியம் ஒவ்வொன்றும் முகம் கூடாம செய்யறாங்க. 3 வேளை நல்ல சத்தான ஆகாரத்தை சமைச்சு கொடுக்கறாங்க. பரிசுத்தமான ட்ரெஸ் போடுகிறதுக்கு அவங்க பணத்தை கொடுக்கறாங்க. நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உழைக்கிறதுக்காக நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? ராத்திரி பகல் கண் விழித்து என்ன செய்யறாங்க? உழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் நம்ம எப்படி அந்த பெற்றோர்களை நடத்துறோம் தெரியுமா? அந்த பெற்றோர்களை திருமணம் ஆயிட்டதுக்கு பிற்பாடு நம்ம அந்த பெற்றோர்களை அப்படியே ஒதுக்கி விடுறதான ஒரு சூழ்நிலை. கடந்த நாட்களிலே ஒரு குடும்பத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம சபையை சார்ந்தவர்கள் அல்ல, வேறு ஒரு சபையை சார்ந்தவர்கள். அவங்களுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்கிறதுக்காக அந்த தாயார் அவ்வளவு போராடினாங்க. எப்படியாவது என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிரணும், எப்படியாவது என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிரணும். பார்க்கிற போதகர்களிடத்தெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு கேட்பாங்க. அந்த பிள்ளையினுடைய கல்யாணத்துக்கு எல்லா காரியங்களும் சேர்த்து வச்சிருவாங்க. சேர்த்து வச்சுட்டு கல்யாணமும் அதே போல அவங்களுடைய சித்தத்தின்படி அவங்களுடைய மன ஆசையின்படி அழகா நடந்துச்சு. நடந்ததுக்கு பிற்பாடு என்ன தெரியுமா ஆயிட்டு? அந்த அவங்க வயசாயிடுச்சு அந்த பேரண்ட்ஸுக்கு. இவங்களுக்கு எப்படி இருக்கு? நல்ல வாலிப வயசுல இருக்கிறாங்க. இப்பதான் புது கல்யாணம், புது பேர்ட்ஸ், நல்ல ஒரு யங் பேர்ட்ஸ் போல இவங்க எல்லா காரியங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு சலசலப்பு, ஒரு சின்ன என்ன வந்துட்டு சலசலப்பு. அந்த பெண், வீட்டுக்கு வந்த பெண் காலையில 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்களாம். யார போல? காலையில 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்களாம். எந்திரிச்ச உடனே அந்த மாமியார் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்களாம். ஏமா 10 மணி வரைக்கும் எழும்பிரியே, மாமாக்கு மாத்திரை போடணுமே, அவருக்கு சாப்பாடு செய்யணும்னு உனக்கு தோணாதா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் என் கணவனை பார்த்துக்க தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், உங்களை பார்த்துக்க இந்த வீட்டுக்கு வரல. யாரு சொல்றது? ஞான ஸ்நானம் பெற்ற பிள்ளை சொல்லுது. யாரு சொல்றது? அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை சொல்லுது. யாரு சொன்னது? ஒரு தேவ பிள்ளை இப்படி சொல்றது. யோசித்து பாருங்கம்மா. இன்னைக்கு உங்களுடைய கணவரையோ உங்களுடைய மனைவியையோ சின்ன வயசுல இருந்து பார்த்து 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 கண்ணும் கருத்துமா வளர்த்தெடுத்து உங்களுடைய கரத்துல பிடிச்சு கொடுத்த அந்த பெற்றோர்களை இந்த காலத்துல இருக்கிற வாலிப பிள்ளைகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? அவ்வளவுதான், உங்க கடமை முடிஞ்சிருச்சு, இனி எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாயிட்டு, நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை. நம்மள சின்ன பிள்ளையில இருந்து பார்த்து பார்த்து வளர்த்த அந்த பெற்றோர்களை ஒரு நாளும் கண்ணீர் சிந்த விடக்கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நல்லா தெரிந்து கொள்ளணும், பெற்றவங்க அழுதாங்கன்னா அது நமக்கு பெரிய சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும்.
குடும்பத்தில் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளணும், பெற்றோர்கள் உங்களை பார்த்து கண்ணீர் சிந்திட்டாங்கன்னா, தேவ சமூகத்தில் இப்படி நடந்துருச்சேன்னு கண்ணீர் சிந்திட்டாங்கன்னா, அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையே ரொம்ப அதிகமாய் பாதிக்கும். அல்லேலூயா. ஆமா, ஒரு சின்ன காரியம்தான். இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம எப்படி கவனிக்கிறோம்? நம்ம நினைக்கிறோம் அப்பா அம்மா தான் குடும்பத்தை நடத்துறாங்க, அவங்களுக்கு தான் எல்லா கடமையும் இருக்கு. ஆனா வாலிப பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சேவை செய்தார்கள், எனக்கு பணிவடை செய்தார்கள். ஆனா அவங்களுக்கு வயசாகுது, அவங்களுக்கு வயசாகி அவங்களுக்கு 60-65 வயசாகி அவங்களுடைய சரீரத்துல பலவீனம் வருது, சுகர் வருது, பிபி வருது. அவங்க ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பெற்றோர்கள் எல்லாம் வளர்ந்த குழந்தைகளாம். எப்படியா? வளர்ந்த குழந்தைகள். அந்த வளர்ந்த குழந்தைகள் ஒரு சில நேரத்தில் அந்த பலவீனத்தினுடைய மிகுதியினால அவங்க கோபப்படுவாங்க, அவங்க ஒரு சில காரியத்தை கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. ஆனா புதுசா திருமணமான தேவ பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ளணும், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பட்ட கோபத்தை எங்க அப்பாவும் அம்மாவும் சகிச்சுக்கிட்டாங்க, என்னுடைய காரியத்தை எங்க அப்பாவும் அம்மாவும் சகிச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க வளர்ந்து இருக்கிறாங்க, அவங்க இப்போ வயதான ஒரு பருவத்துக்கு இருக்கிறாங்க. அந்த வயதான நேரத்திலே நாட்கள்லயும் அவர்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றேனா? அல்லேலூயா. தயவு செய்து இந்த திருமணமானவர்கள் நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க, புதுசா திருமணமானவர்களும் இருக்கிறீங்க. உங்களுடைய அப்பா அம்மா மாமியார் மாமனார் இந்த 4 பேரும் தான் உங்களுக்கு 4 பில்லரா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க சுகமா ஒரு குடும்பத்தில் தங்கி இருக்கிறீங்கன்னா, அந்த குடும்பத்தை கட்டுகிறதற்கு 4 தூண்கள் அப்பா அம்மா மாமியார் மாமனார். இந்த 4 பேர் இல்லாம நீங்க இப்போ இருக்கிற இந்த சுகத்தையும் இந்த சமாதானத்தையும் அனுபவிக்க வாய்ப்பே கிடையாது. சொல்றது சரிதானா? இன்னைக்கு நிறைய மருமகள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கோச்சிக்கிட்டு உடனே என்ன பண்ணிடுறது, பை எடுத்துட்டு போயிடுறது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, மாமனார் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா, மாமியார் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா உடனே தூக்குறது, பைய தூக்கிட்டு இந்த கையில புருஷனையும் பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிடுறது. அல்லேலூயா. ஆமா, நீ பைய தூக்குற ஸ்தோத்திரம், இங்க புருஷனையும் பிடிச்சு தூக்கிட்டு போயிட்டனா இந்த வயசான 2 பேர் அவங்களை யாரு பார்த்துப்பா? சொல்லுங்க, யார் பார்த்துப்பா? உங்க அப்பா தானே, உங்க அம்மா தானே, உங்க மாமியார் தானே, உங்க மாமியார் தானே, யார் அவங்கள பார்த்துப்பா? அவங்க, நான் உண்மையா சொல்றேன், நம்மளெல்லாம் வளர்த்து எடுக்கிறதுக்கு நம்ம பெற்றோர்கள் பட்ட கிரயம், அவங்க செலுத்தின கிரயமும் பிரயாசமும் கொஞ்சம் நஞ்சம் கிடையவே கிடையாது. அவங்க திராணிக்கு அதிகமான பிரயாசத்தை தான் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆமா தானா? அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்மஸ் வந்துட்டுன்னா, ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படாத ஒரு நாட்கள் இருந்துட்டுனா, தீபாவளி பொங்கல் வந்துட்டுன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளவு பிரயாசப்படுவாங்க. உங்களுக்கு அது ஒரு ட்ரெஸ் வந்துடும், ஆனா அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு பிரயாசப்படுவாங்க தெரியுமா? எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு பண்டிகை நாட்கள், நாளைக்கு காலைல விடிஞ்சா பண்டிகை, இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு வீட்டுல இருந்து நாங்க கிளம்புறோம், சரவணா ஸ்டோருக்கு டி நகருக்கு கிளம்புறோம். அவ்வளவு கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு. எங்க அப்பா அம்மா நான் என் அண்ணன் 4 பேரும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் அப்படி நடந்து உள்ள போயிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் அவ்வளவு கூட்டம். எங்க அப்பா அந்த கூட்டத்துல நான் நசிங்கக்கூடாதுன்னு அவர் தோள் மேல என்ன தூக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அவர் நடந்து போனார். இதெல்லாம் நான் பார்த்து இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க அவ்வளவு பிரயாசப்படுகிற நம்முடைய பெற்றோர்கள், கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடு ஒரு அட்வைஸ் அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பண்ணிடக்கூடாது. எனக்கு தெரியாதா, என் குடும்பத்தை நடத்த எனக்கு தெரியாதா? அப்படி இல்லம்மா. தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும், நம்முடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, பெற்றோருடைய கண்கள்ல இருந்து ஒரு கண்ணீர் வந்துட்டு நினைச்சுக்கோங்க, அது ரொம்ப கவலையான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னுடைய கசின் பிரதர் ஒருத்தர் இருக்கிறார். அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, இயேசுனா யாருன்னு தெரியாதவங்க. கிறிஸ்துவர் அல்லாத அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர், அவர் இப்படியாய் சொன்னார், கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை. உடனே மனைவி வீட்டார் எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு கணவன் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இப்படியாய் சொன்னாங்க, என் பொண்ணை தனி கொடுத்தனும் நீங்க வைக்கணும், ஏதா தனி கொடுத்தனும் நீங்க வைக்கணும். உடனே அந்த கணவர் ஒரே வார்த்தை சொன்னார், எங்க அப்பாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆயிட்டு, எங்க அம்மாவுக்கு 60 வயசுக்கு மேல ஆயிட்டு, நான் தனி கொடுத்தனும் பக்கத்து தெருவில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு
எங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஏதாகிலும் நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணி நான் வந்து மாலையோட வர்றது நல்லதா, இல்ல நான் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறது நல்லதா? புரியுதா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பெண் வீட்டுக்காரங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு குடும்பமா வாழ்ந்து, இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்துல இவ்வளவு பெரிய ஐக்கியம் இருக்குன்னா, இயேசுவை அறிந்த குடும்பங்களை உண்டாக்குகிற கர்த்தர், அவரை தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை போதிக்கிற, அவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? எங்க அப்பா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காவோலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சுதான். என்னதான்? காவோலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சுதான். என்னன்னா, இந்த பனைமரத்துல ஓலைகள் வரும் பாத்தீங்களா, அதுல புதுசா வர ஓலை காஞ்சி போன ஓலையை பார்த்து சிரிக்குமா. நான் பத்தியா இவ்வளவு அழகா இருக்கேன், நான் பத்தியா நல்ல பச்சை பசேர்ன்னு இருக்கேன், நீ எப்படி இருக்க? காஞ்சி போயிருக்கு. ஆனா அந்த காவோல, அந்த காஞ்சி போன ஓலை காவோல சொல்லிச்சான், நாட்கள் வரும், உனக்கும் என்ன வரும்? ஆமா, நாட்கள் வரும், உனக்கும் வயசாகும், உனக்கும் பிள்ளைகள் பெற்றிருக்க, என்ன பண்ணுவ? நீ பிள்ளைகள் பெற்றுப்ப. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்முடைய பெற்றோர்கள் இருக்க 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 அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஒரு நாளும் பெற்றோர்களை தள்ளி விடுகிறது அது நமக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கவே கூடாது. மனைவி சொன்னாங்கன்னா சொல்லுங்க, என் பெற்றோர்கள், நீ என்ன பாத்துக்கிற நல்லதுதான், நீ எங்க குடும்பத்துக்காக வந்திருக்கிற நல்லதுதான், நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நீ தான். மனைவி தான் கணவனுக்கு முக்கியம், கணவன் தான் மனைவிக்கு முக்கியம், சரிதான். ஆனா அதுக்காக பெற்றோர்களை உதறிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். இது தேவனுடைய நீதி கிடையாது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம தான் தெரிந்து கொள்ளணும், அப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும், அப்படி நம்முடைய பிள்ளைகள் சபையில போதனை கேட்டு வளரணும். அப்படி சபையில அப்படிப்பட்ட போதனைகளை கேட்டு வளருகிற பிள்ளைகள் மாத்திரம்தான் கனி கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதலாவது, இந்த வாலிப பிள்ளைகளா இருக்கிற நாம், திருமணமானவர்களா இருக்கட்டும், திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களா இருக்கட்டும், படிச்சிட்டு இருக்கிறவர்களா இருக்கட்டும், நாம் பெற்றோர்களுக்கு செலுத்த வேண்டிய கணங்களையும் அந்த மரியாதைகளையும் செலுத்தும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் நாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் உன் தாயையும். ஆமா, இது என்ன பண்ணுனா, ஊர் ஊரா போய் மரியாதை செலுத்தும். ஊர்ல எல்லார் பேர்கிட்ட என்ன பேரு? இந்த பிள்ளைய மாதிரி இருக்க முடியாது. சர்ச்சிலலாம் தி பெஸ்ட் பேரு, நல்ல ஆராதனை பண்ணுவாங்களே, நல்ல துதிப்பாங்களே. ஆனா வீட்டுல போய் கேட்டாதான் தெரியும். நம்ம உலகத்துல எல்லாம் பேர் வாங்குறது பிரச்சனை கிடையாது, சொந்த குடும்பத்துல பேர் வாங்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, உலகம் முழுக்க நீங்க ஆதாயப்படுத்திட்டாலும், உலகம் முழுக்க நீங்க நல்ல பேரை வாங்கிட்டாலும், உங்க சொந்த குடும்பத்துல உங்களுடைய சாட்சியை நீங்க இழந்துட்டீங்கன்னா அது ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் நீங்க தெரிந்து கொள்ளணும், வாலிப பிள்ளைகள், திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், திருமணத்திற்காக காத்திருக்க யாரா இருந்தாலும் முதல்ல உன் பெற்றோர்களை கனப்படுத்து. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. வயசானவர்கள் என்னதான் பண்ணுவாங்க? ஒரு சில நேரத்துல அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். அந்த ஒரு சின்ன கோபத்தை என்ன செய்ய முடியல நம்மளால. ஆமா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நம் ரத்தத்தை புசிக்க கூடாது. எந்த ஒரு மிருகத்துடைய ரத்தத்தை என்ன செய்யக்கூடாதான்? ஏன் கூடாதுன்னு சொன்னார்? அந்த ரத்தத்துக்குள்ள என்ன இருக்கா? ஜீவன் இருக்கு. அந்த ரத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ரத்தத்தை ஒரு மனுஷனும் புசிக்க கூடாது. இன்னைக்கு நம்ம ஏதாவது நிறைய மிருகங்களை பத்தி நம்ம சாப்பிடுறோம்ல, அந்த ரத்தத்தை மாத்திரம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, எந்த ஒரு ரத்தத்தை நீங்க குடிக்கிறீங்களோ, சாப்பிடுறீங்களோ, அந்த மிருகத்தினுடைய குணாதிசயம் நமக்குள்ள வந்துருமா. இது உண்மை. சயின்ஸும் இப்படிதான் சொல்லுது. நீங்க எந்த ஒரு மிருகத்தினுடைய பிளட் உங்களுடைய சாப்பாட்டுல நீங்க சேர்த்துக்கிறீங்களோ, அந்த மிருகத்தினுடைய கேரக்டர் உங்களுக்குள்ள வந்துருமா. ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். இதை சொல்லி இருக்கிறார். நம்ம பானம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ரத்தம் இயேசுனுடைய ரத்தம். நம்ம பந்தியில கலந்து கொள்ளுகிறோம். அப்போ பானம் பண்ணும் பொழுது என்ன அது அடையாளப்படுத்துது? எனக்குள்ள இயேசுனுடைய குணாதிசயம் வர வேண்டும். இயேசு எப்படி ஒரு குடும்பத்தை நேசித்தாரோ அதே போல நானும் என் குடும்பத்தை நேசிக்கணும். இயேசு எப்படி ஒரு குடும்பத்தை பாதுகாத்தாரோ கடைசி வரைக்கும் அவர் என்ன சொன்னார்? இதோ உன் தாய். அவர் சிலுவையில அங்கலாய்த்தது உண்மைதான், உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில மரித்தது உண்மைதான், உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில பாடுகள் பட்டு மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினது உண்மைதான். ஆனா அவ்வளவு பாடுகளிலையும் அவருடைய மனசுல அவங்க அம்மாவை பத்தி அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தார். சொல்றது உண்மைதானா? அவங்க அம்மா பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தார். அவங்க அம்மாவை ஒரு விடவே இல்லை.
12 சீஷர்கள் இருக்கிறாங்க. என் பேதுரு கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கலாம்ல அவங்க அம்மாவை, இல்ல வேற யாராவது ஒரு சீஷர்கள் கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் யோவான் கிட்ட பிடிச்சு கொடுத்தார்? ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த யோவான் தான் அன்பானவன். அந்த யோவான் தான் யாரு? அன்பானவன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தாய் கொடுத்திருக்கிறார், தகப்பனை கொடுத்திருக்கிறார், மாமியாரை கொடுத்திருக்கிறார், மாமியாரை கொடுத்திருக்கிறார். அவங்க தான் வானத்துல இருந்து விழல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தவங்க தான். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்களும் நானும் அன்பாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த அன்பு எங்க இருந்து வரணும் தெரியுமா ஐயா? அந்த அன்பு நம்முடைய பெற்றோர்களிடத்துல முதல்ல செலுத்தணும். இன்னைக்கு பாஸ்டர் கிட்ட அன்பா இருக்கிறீங்க, சபை விசுவாசிகள் இடத்துல அன்பா இருக்கிறீங்க, வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல பேரு, ஆனா குடும்பத்துல எவ்வளவு ஒரு காரியங்கள்லாம் செய்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு மருமகனா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், குடும்பத்தை முதல்ல நேசிக்க நம்ம பழகிக் கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல 2 அடுப்பு இருக்குதானே? 2 அடுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையில அப்படி இருக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே குடும்பத்துல 2 அடுப்பு, ஆனா வாஷிங் மிஷின் மட்டும் 2ஆ இருக்காது. ஏன்னா வாஷிங் மிஷின் காஸ்ட்லி. அடுப்பு ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கிடலாம், வாஷிங் மிஷின் காஸ்ட்லி. நீங்க துணிலாம் துவைக்கிறீங்க, உங்களுடைய கணவருடைய துணி துவைக்கிறீங்க, உங்களுடைய துணி துவைக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய துணியை துவைக்கிறீங்க. அந்த 2 வயசான பீஸ் வீட்டுல இருக்கு பாத்தீங்களா? அவங்க துணியை எடுத்து ஜஸ்ட் மிஷின்ல போட்டீங்கன்னா அது என்ன பண்ணிரும்? சுத்தி கித்தி துவைச்சு கொடுத்துரும். அதை காய போறதுதான் வேலை. அந்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு வாலிப பிள்ளைகளுடைய மனம் கடினமா இருக்குன்னா உங்களுக்குள்ள அப்புறம் உங்களுக்கும் வயசாகும் தானே. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? தேவ பிள்ளைகள் தயவாய் தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பெற்றோர்கள் தான் நமக்கு ஆசீர்வாதம். நானும் என்னுடைய மனைவி அடிக்கடி எங்களுடைய ஜெபங்களை செய்கிறது ஒண்ணுதான். நான் என்னுடைய மாமனார் ஆசீர்வதிங்க, மாமியார் ஆசீர்வதிங்க, எங்க அம்மாவும் சொல்ல மாட்டேன். எங்களை பெற்றவர்களை ஆசீர்வதிங்க. தினமும் ராத்திரி எங்களுடைய ஜெபம் அதான். என்னமா அவங்களும் என்ன பண்ண, எங்களை பெற்றவங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பெற்றவங்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம். அவர்கள் என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தவே கூடாது, தனி கொடுத்தணும். பைபிள் சொல்லுது பாத்தீங்களா? கணவன் மனைவி ஒரே சரீரமா இருப்பாங்க, 2 பேரும் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து இருப்பாங்க, இருவரும் ஒரே சரீரமா இருப்பாங்க. அப்போ பிரிந்துதான் இருக்கணும். அந்த பிரிவினையை கர்த்தர் எதிர்பார்க்கல. இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னது, அந்த வசனத்துல நீங்க அப்படியே தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, இந்த ரகசியம் பெரியதுன்னு கர்த்தர் சொல்லி இருப்பார். இந்த இடத்துல கல்யாணம் ஆன உடனே கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கணும், இவங்களுக்குள்ள இருக்கிற காரியம் எதுவும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இல்ல. இந்த ரகசியம் பெரியது. அந்த பிரிந்திருக்கிற காரியம் எதுனா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபைக்கு தலைவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிற்கு மனவாட்டிகளாய் இருக்கிற நாம் எப்படி ஐக்கியப்பட்டு இருக்கிறோமோ அதே போல கணவனும் மனைவியும் ஐக்கியப்பட்டு இருக்கணும். அது போல ஐக்கியப்பட்டு இருக்கணும். அப்படி ஐக்கியப்பட்டு இருக்கிறதான அந்த நேரத்துல உலக பிரகாரமான காரியத்தை 2வது படிக்கட்டுல 3வது படிக்கட்டுல வைக்கணும்னு தான் இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல கணவனும் மனைவியும் பிரிந்து இருக்கணும், அதாவது குடும்பத்துல தாயையும் தகப்பனையும் விட்டுட்டு இசைந்து இருப்பார்களாக அப்படின்னு சொல்லப்பட்ட வசனம் என்னன்னா, கணவர் கிறிஸ்து, மனைவி சபை. நம்ம எப்படி இணைந்திருக்கிறோமோ அதே போல கணவனும் மனைவியும் இணைந்து இருக்கணும். இன்னைக்கு சபைக்குள்ள சமுதாயம் கலக்க கூடாது பாத்தீங்களா? அதைத்தான் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆமா, நீங்க இந்த உலக பிரகாரமா இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டுட்டு இயேசு எப்படி பார்க்கிறீங்களோ அதே போல உங்களுடைய குடும்பத்தை நீங்க பார்க்கணும்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு சகோதரர் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்னிடத்துல கேட்டார், பிரதர் பைபிள் இப்படி போட்டிருக்கே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவும் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, நாங்க தனி கொடுத்தனம் போறது சரியா அப்படின்னு கேட்டார். இதே வசனத்தை தான் கொண்டு காண்பித்தார். இந்த வசனம் இப்படி இருக்குல்ல, கணவனும் மனைவியும் எப்படி இருப்பாங்களா? தனித்து இருப்பார்கள் அப்படின்னு பைபிள்ல வசனம் சொல்லுது. அப்போ நாங்க தனியா இருக்கிறது நல்லதா? அதுக்கு கீழே ஒரு வசனம் போட்டிருக்குப்பா, இதனுடைய ரகசியம் பெரியதுன்னு போட்டிருக்கு. இது எப்படி கணவன் மனைவி, அதை ஆண்டவர் எதை சொல்றாருன்னா, சபையையும் சபை தலைவராய் இருக்கிற இயேசுவையும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கணும். அதைத்தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? நீங்களும் நானும் சபையின் தலைவராய் இருக்கிற
இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கணும். அப்படி ஐக்கியப்படும் பொழுது உலக பிரகாரமான காரியத்தை நம்ம தள்ளி வைக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை விட்டுட்டு கல்யாணம் ஆன உடனே ஒரு சின்ன சண்டை தனியா போயிரு, சின்ன சண்டை தனியா வந்துரு, சின்ன பிரச்சனை போராட்டம் தனியா என்ன பண்ணிரு. அல்லேலூயா. அப்படி கிடையாது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை எப்பாடுபட்டாவது கட்டிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அதற்காக பாஸ்டர் இன்னைக்கு பிள்ளைகளை வறுத்து எடுக்கிறார் போல இருக்கு, பிள்ளைகளுக்காக தான் பிரசங்கம் அப்படின்னு நீங்க என்ன செய்திடக்கூடாது, நினைத்திடக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாதான், கோபப்படுத்த கூடாது. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, பிள்ளைகளை கோபப்படுத்துகிறாங்க. நமக்கு தெரியும் நம்ம பிள்ளை தானே, நம்ம பிள்ளைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குமா சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? உங்க பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா அதுங்களுக்கு பிடிக்கும் எது போட்டா பிடிக்காதுன்னு தெரியும். அப்படி தெரிந்தும் நிறைய பெற்றோர்கள் செய்கிற தவறு என்னன்னா, பிள்ளைகளை கோபப்படுத்துகிறார்கள். அப்படி பிள்ளைகளை கோபப்படுத்தும் பொழுது என்ன நடக்குது, பிள்ளைகளை நம்ம கோபப்படுத்தும் பொழுது அவங்களுடைய பிளட், யங் பிளட் ரொம்ப சூடா இருப்பாங்க, வார்த்தைகளை அள்ளி வீசிடுவாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்றது, என் பிள்ளை இப்படி பேசிட்டாலே, என் மனசு உடையிற மாதிரி பேசிட்டாலே, இந்த மாதிரிலாம் எப்படி பேசுவான்னு எப்படியெல்லாம் வளர்த்தேன், நெஞ்சில போட்டு வளர்த்தேன், அப்படியெல்லாம் வளர்த்தேன், இப்படி பேசிட்டாங்களே. முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்த பெற்றோர்களுக்கு நமக்கு தெரியணும், நம்ம பிள்ளைகளுக்கு கோபப்படுத்தாமல் இருக்க நாம் பழகணும். அதுக்காக எப்படிப்பட்ட கோபம்லாம் திட்டவே கூடாது நான் சொல்லல. பிள்ளைங்களை திட்டணும், பெரம்பை கையாடணும், தன் பிள்ளையை பகைக்கிறான் வேதம் சொல்லுது. ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், எப்படிப்பட்ட காரியத்துல பிள்ளைகளை சிட்சிக்கணும்னா, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. உங்க பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரலையா, பிள்ளைங்க சிட்சிங்க. உங்க பிள்ளைங்க பைபிள் வாசிக்கலையா, பிள்ளைய சிட்சிங்க. உங்க பிள்ளைங்க வீட்டுல தனி ஜெபம் பண்ணலையா, பிள்ளைங்களை சிட்சிங்க. உங்களுடைய பிள்ளைங்க ஒழுக்கமற்ற காரியங்களை செய்யறாங்களா, பிள்ளைங்களை சிட்சிங்க. சும்மா சின்ன சின்ன காரியத்திற்கு பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாதாம், கோபப்படுத்தாது இருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உண்டாக்கின மகிமையான காரியம் அநேகம் இருந்தாலும் அதுல முதன்மையான காரியம் என்னன்னா குடும்பம். அவர் ஏதேன் தோட்டத்துல எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியா பார்த்தார், ஏதோ ஒரு குறை இருக்கு, எல்லாத்தையும் படைச்சிட்டார். வானத்தை படைச்சிட்டார், பூமியை படைச்சிட்டார், தாவரங்களை படைச்சிட்டார், மிருகங்களை படைச்சிட்டார், சந்திர சூரியன் எல்லாவற்றையும் படைச்சிட்டு நல்ல கர்த்தர் பார்க்கிற ஒரு குறை இருக்கு. அந்த குறை இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்குகிறார். குடும்பத்தை உண்டாக்கி அந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குகிறார். அப்போ அந்த நிறைவுகளை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தில் அனுபவிக்கணும். இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள கணவர் வரும்போதே மனசுல பயத்தோட நிறைய குடும்பத்துல வராங்க. இன்னைக்கு என்னத்தை பேச போறாளோ, இன்னைக்கு என்ன சண்டை விட போதோ, இன்னைக்கு என்ன, எனக்கு ஆண்டவரே என் கையை கண்ட்ரோல் பண்ணுங்க, என் கையை அப்படியே ஜெபம் பண்ணிட்டே வர கணவர்மார்கள் நிறைய இருக்கிறாங்க. ராமன் சொல்லிடலாமா? அல்லேலூயா. ஆமா, நம்முடைய கணவர், அவர் மேல நீங்க அன்பு செலுத்தணும், அவருக்கு நீங்க கீழ்ப்படியணும். அதுக்காக கணவர்மார்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நான் தான் குடும்பத்துக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிடக்கூடாது. இந்த குடும்பத்துல எப்படி மனைவிக்கு ஒரு ரோல் இருக்கோ அதே போல கணவருக்கு ஒரு மகிமையான ரோல் இருக்கு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னுடைய மனைவியின் இடத்துல நீ அன்பு கூறுவாயாக. அன்பு கூறணும், நம்ம அன்பு கூற வேண்டிய இடத்துல அன்பு கூறணும். குடும்பம் எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதமான ஒரு காரியமா இருக்கணும்னா முதல்ல அந்த குடும்பத்திற்கு ஒன்னே ஒண்ணு தேவை, குடும்ப ஜெபம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பத்துல இல்லாதது என்ன தெரியுமா, குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம், அந்த குடும்ப ஜெபம் அப்படிங்கிற ஒன்று மாத்திரம் நம்ம குடும்பத்துல இருந்துச்சுன்னா நம்ம பார்த்த எல்லாமே அதுல வந்துடும். ஒரு புதுசா திருமணமான ஒரு மருமகள் அவர் குடும்பத்துல வந்திருக்கிறாங்க. அந்த மாமியார் மூச்சுக்கு 3000 தடவை திட்டுவாங்களாம், எதை எடுத்தாலும் திட்டுவாங்களாம். அப்போ அவங்க ரட்சிக்கப்படாதவங்க. உடனே அந்த மருமகளுக்கு ஒரு எண்ணம், எப்படியாவது இந்த கிளவி போயிட்டுனா எனக்கு சரியாயிரும், வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் பண்ற ஒரு நபர்கிட்ட போனாங்களாம். எதுக்காக போனாங்களாம்? ஆமா, போனாங்களாம். அந்த மந்திரவாதி என்ன பண்ணினாரா, எல்லாத்தையும் கேட்டுட்டு
உனக்கு ஒரு நல்ல மந்திரத்தை நான் வச்சிருக்கிறேன், இதை மட்டும் நீ பண்ணிட்டனா உன் குடும்பத்துல சண்டையே வராது பாத்துக்க. சரியா? நான் அப்படியே பண்ணிடுறேன். எவ்வளோயா ஃபீஸு? 50,000 ரூபா. சரி, ஃபீஸையும் கணவருடைய தலையை உருட்டி கரட்டி எல்லாத்தையும் இது பண்ணி சேகரித்து கொடுத்தாச்சு. அந்த சாமியார் சொன்னாராம், இது இமயமலையிலிருந்து கொண்டு வந்த மூலிகை தண்ணி, இதுல நான் ஒரு காரியத்தை கலந்துருக்கிறேன். இத மாமியார் சாப்பிடும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு இதை கொடுத்துடணும், அவங்களுக்கு இதை கொடுத்துடணும். ஆனா ஒரு கண்டிஷன், நீ இதை கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே தான் கொடுக்கணும். என்ன பண்ணணுமா? ஆமா, கொஞ்சம் முறைச்சிட்டேன்னா இந்த மருந்து வேலை செய்யாது. அப்புறம் 50,000 ரூபாய் எங்கிட்ட கேட்டனா திருப்பி தரமாட்டேன். எப்படி பண்ணணுமா? சிரிச்சுக்கிட்டே பண்ணணும். உடனே அவர் சந்தோஷம், அந்த மருமகள் சந்தோஷமா வாங்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. காலையில வந்து எழும்பின உடனேயே நல்ல முருகலா தோசை, 3 கலர் நேஷனல் பிளாக் கலர்ல சட்னி, போதாததுக்கு கடையில போய் உளுந்து வடை. உளுந்து வடைக்காரன் கொஞ்சம் சாம்பாரையும் கொடுப்பான். அந்த சாம்பாரையும் அத்தே சாப்பிடுங்க அத்தே. அந்த சாமியார் கொடுத்தாருல ஒரு பாட்டில், ஒரு லிக்விட், அதையும் ஒரு கிளாஸ் தண்ணியில கலந்து அத்தை எந்திரிங்க அத்தை சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கொண்டு வந்து வச்சாலாம். வச்சோட நாங்க அத்தை மேலையும் கீழே, இவளா இப்படி பேசுறா? உடனே அத்தை எந்திரிங்க அத்தை. என்னத்தை ஏன் 8 மணியாவது இன்னும் தூங்குறீங்க? சீக்கிரம் எந்திரிங்க, சாப்பிட்டு மாத்திரை போடணும். உங்களுக்காக மதியானம் கீரை வாங்கி வச்சிருக்கேன். என்ன கீரை வாங்கி வச்சிருக்கேன், கீரைக்கு என்ன உங்களுக்கு சைட் டிஷ் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு நல்லா சிரிச்சு 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 பேசி கொடுக்குறாங்க. 1 மாசம் தொடர்ந்து போயிருச்சு. அந்த குப்பியும் காலி ஆயிருச்சு. உடனே சாமியார் கிட்ட வேகமா போயிட்டு அந்த மருமகள் கேட்கறாங்களா, ஐயா சாமியாரே 50,000 ரூபாய் கேட்டல்ல, நீ சொன்ன மாதிரியே சிரிச்சுக்கிட்டு தான் நான் பண்ணேன். ஆனா நடந்தது என்ன? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உரமா தான் இருக்கிறாங்கன்னு பார்த்தா போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே, கவலைப்படாத, இன்னொரு பாட்டில் நான் உனக்கு தரேன், இதுக்கு நீ காசு தர வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாராம், இன்னொரு பாட்டில். அதே மாதிரி காலையில எலும்பின உடனே முருகலான தோசை, முட்டை தோசை, மேல பெப்பர் மசாலா எல்லாம் மலைச்சாரல் போல தூவி நல்ல சட்னி சாம்பார் எல்லாத்தையும் வச்சு வடையெல்லாம் கடையில வாங்கிட்டு வந்து அத்தை எந்திரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, அந்த அத்தை என்ன பண்ணாங்களாம், எலும்பி மேலையும் கீழையும் பார்த்துட்டு ஒரு வார்த்தையும் பேசாம சாப்பிட்டுட்டாங்களாம். 2 மாசம் ஆயிருச்சான். அந்த சாமியார் கிட்ட போயிட்டு இந்த சாமியார் காலர் பிடிச்சு, ஏன் என் அத்தை இன்னும் போகல அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமியார், எடுமா கைய, நான் உனக்கு கொடுத்தது மந்திர தண்ணிலாம் கிடையாது, வெறும் சீரக தண்ணியை தான் கொடுத்தேன். யோசிச்சு பாரு, நீ ஒவ்வொரு நாளும் உன் அத்தைக்கு காலையில அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை முறுமுறுத்துட்டு செஞ்சனா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு என்னதான் வரும்? இப்ப 2 மாசமா உன் வீட்டுல சண்டை இல்லைல்ல, 2 மாசமா உன் மாமியார் வாய் கட்டப்பட்டுச்சு இல்ல, உன் மாமியார் வாய் கட்டப்பட்டதுக்கான மருந்து எல்லாமே உன் கையில தான் இருக்கு. எதை செஞ்சாலும் அன்போட செய்யி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அன்போடு செஞ்ச உடனே அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாச்சு. உடனே அந்த மருமகள் பார்த்தா, ஓஹோ, அப்ப அன்பா செஞ்சா சமாதானம் வந்துரும் போல இருக்கு. என்ன பண்ணிருங்களா, ஒவ்வொரு நாள் அன்பா செய்யலாம். மாமியாரும் அன்பா மாறினாங்க. மாமியார் மருமகளுக்கு சமைச்சு தர ஆரம்பிச்சாங்க. மாமியார் மருமகளுக்கு ஏதாவது பலவீனம்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக ஆரம்பிச்சாங்க. ரூத்து நகோமியை போல அவங்க மாறிட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எதை செஞ்சாலும் அன்பா செஞ்சு பாருங்க. பிரச்சாதி மார்க்கத்தாருக்கு தெரியுது, அந்த சாமியாருக்கு தெரியுதுங்க. அன்பா சிரிச்சுட்டே செஞ்சா எதுவா இருந்தாலும் அன்பை விதைச்சவன் அன்பைத்தான் அறுவடை செய்வான். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல பிள்ளைங்க பேசுற போது கூட பெற்றோர்கள் இடத்துல அன்பா பேசுறது இல்ல. என்ன இப்படி, அது இது பெற்றவங்க கூட பிள்ளைங்களை என்ன பண்றாங்க, ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பேசுவோமே, நல்ல பிள்ளைங்களை ஆசீர்வாதமா பேசுவோமே. பிள்ளைங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டுன்னா, சனிய இது வந்தாலே இப்படித்தான் வீட்டுல பெற்றோர்கள் இப்படி பேசுறாங்க, தேவ பிள்ளைகள் இப்படி பேசுறாங்க. அப்ப எங்க இருந்து வருது அந்த பிள்ளைகளுடைய முரட்டாட்டம் பண்ணுகிற குணம்? எங்க இருந்து வருதுன்னா, இங்க இருந்து தான் வருது. புரியுதா? உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கலன்னா வேற யார் ஆசீர்வதிப்பா? நம்ம பெற்றோர்கள் நம்ம பார்த்துக்கலன்னா வேற யார் பார்த்து கொள்ளுவா? ஹல்லேலூயா. இப்ப முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்ம குடும்பத்தை கட்டுகிற கர்த்தர் அவர் நம்ம வீட்டிலேயே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த பிரச்சனை எல்லாம் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஒருவேளை நான் சொன்ன பிரச்சனையை தாண்டி நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்துல இருக்கலாம். அப்படி உங்க குடும்பத்துல இருந்துச்சுன்னா தயவாய் நான் சொல்றேன், உங்களுக்கு நல்ல ஆலோசனை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், குடும்பமாய் நீங்க கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய ஃபேமிலி பிரேயருங்கிறதே இல்லை. குடும்பமா அமர்ந்திருந்து ஒரு 1/2 மணி நேரம் தான், மேக்சிமம் 1/2 மணி நேரத்துக்கு ஆகாது.
1/2 மணி நேரம் ஒரு பாட்டு பாடி ஒரு பைபிள் வாசிச்சு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணலாம். மாமியாருக்கு உடம்பு முடியலையே அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, மாமனாருக்கு உடம்பு முடியலையே அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, மருமகளுக்கு உடம்பு முடியலையே அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்படி எல்லாம் கரங்களை கோர்த்து ஜெபம் பண்ணுனா அந்த குடும்பத்தை பிசாசால ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப அந்த குடும்ப ஜெபங்கிறது மிக 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 அத்தியாவசியமான ஒரே ஒரு காரியம். இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை நான் இப்படி சொல்லிட்டு நம்ம அடுத்தது ஜெபத்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஒரு ஊழியக்காரர், நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு ஊழியக்காரர், ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், அவருடைய ஸ்தாபனத்துல இருந்து வேற வீடு அவருக்கு கொடுத்தாங்க. உடனே என்ன பண்ணியாச்சு, எல்லா பொருட்களை எல்லாம் புது வீட்டுக்கு கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க படுத்து தூங்குறாங்க. அவங்களால நிம்மதியா தூங்க முடியல. அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கிச்சன்ல பாஸ்டமா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்களாம். பின்னாடி யாரோ நடந்து போறது போல தெரியுமா. பிள்ளைங்க ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டே இருப்பாங்களாம். அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது போல ஒரு உணர்வு அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்குமா. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிசாசுடைய நடமாட்டம் என் வீட்டுக்குள்ள இருக்குங்கிறது போல குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உணர்ந்தாங்களாம். உணர்ந்த உடனே அவங்க அப்பா பாஸ்டர் அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி அம்மாவும் சரி 2 பெண் பிள்ளைகளும் போய் சொல்றாங்க, அப்பா இந்த மாதிரி இப்படி எல்லாம் ஒரு மாதிரி தோணுதுப்பா, நம்ம வீட்டுல ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், நம்ம புது வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றது இல்ல, ஒரு வாரம் 10 நாள் குடும்ப ஜெபத்தையே நம்ம விட்டுட்டோம், என்ன பண்ணலாம், இனிமே குடும்ப ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. காலையில எழும்பி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். குடும்ப ஜெபம் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு அவர் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டார், அவர் காலையில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தூங்கிட்டார். அந்த தூக்கத்துல அவருக்கு ஒரு கனவு வருதான். நிறைய குட்டி 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 கருத்த உருவங்கள் ஒன்றோடு ஒன்று பேசி கொண்டு இருக்கான். இவங்க குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இனி இந்த வீட்டுல நம்மளால இருக்க முடியாது, இந்த வீட்டை விட்டு இன்னைக்கே போயிட வேண்டியதுதான் சொல்லிட்டு ஒன்னோடு ஒண்ணு பேசி கொண்டதை அவர் சொப்பனத்துல பார்த்தாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப குடும்ப ஜெபம் செஞ்சோன்னா அந்த இடத்துல எதால இருக்க முடியாது, பிசாசுனுடைய கிரிகள் இருக்காது. பிசாசுனுடைய கிரிகள் தான் எரிச்சலை கொடுக்கும், கோபத்தை கொடுக்கும், மூர்க்கத்தை கொடுக்கும், குடும்பத்தை பிரிக்கிறது போல வார்த்தைகளை கொடுக்கும். அப்போ குடும்ப ஜெபம் ஒரு வீட்டுல இருக்குன்னா அந்த வீட்டுல கர்த்தர் இருப்பார். கர்த்தர் அந்த வீட்டுல இருக்கிறார்னா அந்த வீட்டுல சத்துருனுடைய போராட்டங்களுக்கு இடம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்க போற, ஏசப்பா என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா.